வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விமானத்தின் உள்ளே திடீரென புகைமூட்டம். ஸ்விஸ் ஏர் விமானம் அவசர தரையிறக்கம். பிரான்சில் காட்டுத்தீயால் 40,000 வணிக நிறுவனங்கள் பாதிப்பு. பொருளாதாரத்தில் பெரும் சரிவு. ரஷ்யா கைப்பற்றிய கிராமத்தை பிரிட்டன் ராணுவம் எவ்வாறு மீட்கும்? பாதுகாப்பு உத்திகள் வெளியீடு. புட்டினின் போரும் டிரம்பின் கொள்கைகளும் மோதும் அபாயம். உலகிற்கான அச்சுறுத்தல் அதிகரிப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 7 பேர் பலி. போலந்து போர் விமானங்கள் அவசர குவிப்பு. பிரித்தானியாவிலிருந்து டென்மார்க் சென்ற ஈசிஜெட் விமானம் அவசர திசை மாற்றம். கருங்கடல் கடற்கரை விடுதியில் குண்டுமழை பொழியும் ரஷ்யா. வெயிலில் ஓய்வெடுக்கும் உக்ரைன் சுற்றுலா பயணிகள். இனி விரிவான செய்திகள். விமானத்தின் உள்ளே திடீரென புகைமூட்டம். ஸ்விஸ் ஏர் விமானம் அவசர தரையிறக்கம். பறந்து கொண்டிருந்த ஸ்விஸ் ஏர் விமானத்தின் பயணிகள் பகுதிக்குள் திடீரென புகைமூட்டம் ஏற்பட்டதால் நடுவானில் பெரும் பதற்றம் நிலவியது. விமானத்தின் கேபினுக்குள் புகை பரவியதை தொடர்ந்து விமானி உடனடியாக தரை கட்டுப்பாட்டு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவசரமாக தரையிறங்க அனுமதி கோரினார். பாதுகாப்பு கருதி விமானம் உடனடியாக அருகிலுள்ள விமான நிலையத்தில் பத்திரமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் இருந்த பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் அனைவரும் உடனடியாக பாதுகாப்பான முறையில் வெளியேற்றப்பட்டனர். இந்த எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு மற்றும் புகைமூட்டம் குறித்து விமான போக்குவரத்து பாதுகாப்பு அதிகாரிகளால் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. பயணிகள் எவருக்கும் தீவிரமான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் இந்த சம்பவத்தால் விமான பயணம் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. இந்த எதிர்பாராத அவசர நிலை காரணமாக விமானத்தின் அடுத்த சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு உரிய தொழில்நுட்ப பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரான்சில் காட்டுத்தீயால் 40,000 வணிக நிறுவனங்கள் பாதிப்பு. பொருளாதாரத்தில் பெரும் சரிவு. பிரான்ஸ் நாட்டில் தொடர்ந்து பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீவிர இயற்கை பேரிடரால் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் முடங்கியுள்ளன. தீ விபத்துகளின் நேரடி தாக்கம் மற்றும் போக்குவரத்து தடைகள் காரணமாக பல சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளன. சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் பிராந்தியங்களில் ஏற்பட்ட இந்த தீயினால் வர்த்தக நடவடிக்கைகள் முற்றிலும் ஸ்தம்பித்துள்ளன. அவசர நிலை காரணமாக வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள பிராந்தியங்களை மீட்கவும் வணிகத்துறையை மீட்டெடுக்கவும் பிரான்ஸ் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ரஷ்யா கைப்பற்றிய கிராமத்தை பிரிட்டன் ராணுவம் எவ்வாறு மீட்கும்? பாதுகாப்பு உத்திகள் வெளியீடு. ரஷ்ய படைகளால் கைப்பற்றப்பட்ட ஒரு கிராமத்தை பிரித்தானிய ராணுவம் எப்படி திரும்ப கைப்பற்றும் என்பது குறித்த போர் வியூகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நவீன போர் முறை மற்றும் கூட்டு தாக்குதல் உத்திகளை பயன்படுத்தி எதிரியின் பிடியில் உள்ள பகுதிகளை மீட்கும் வழிகளை ராணுவம் விளக்கியுள்ளது. உளவு தகவல்கள் சேகரிப்பு, வான்வெளி ஆதரவு மற்றும் தரைப்படையின் ஒருங்கிணைந்த தாக்குதல் ஆகியவை இந்த மீட்பு நடவடிக்கையின் முக்கிய அம்சங்களாகும். பீரங்கிகள் மற்றும் நவீன கவச வாகனங்களை பயன்படுத்தி எதிரி படைகளின் பாதுகாப்பு கட்டமைப்பை தகர்க்கும் முறைகள் இதில் விளக்கப்பட்டுள்ளன. நகர்ப்புற மற்றும் கிராமப்புற சண்டை முறைகளில் பிரித்தானிய வீரர்களின் துல்லியமான தாக்குதல் திறனை இந்த வியூகங்கள் வெளிப்படுத்துகின்றன. நவீன போர்க்கள சவால்களை எதிர்கொள்ள தங்களது ராணுவ படைகளை தொடர்ந்து தயார்படுத்தி வருவதை இந்த திட்டம் உறுதிப்படுத்துகிறது. புட்டினின் போரும் டிரம்பின் கொள்கைகளும் மோதும் அபாயம். உலகிற்கான அச்சுறுத்தல் அதிகரிப்பு. ரஷ்ய அதிபர் புட்டின் போரும் டொனால்டு டிரம்பின் அரசியல் கொள்கைகளும் தற்போது ஒன்றோடு ஒன்று மோதும் சூழல் உருவாகியுள்ளதாக பகுப்பாய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த இரண்டு முக்கிய உலகளாவிய சக்திகளின் மோதலால் சர்வதேச அளவில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் புதிய நெருக்கடிகளும் அதிகரித்து வருகின்றன. அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு நிலைப்பாடுகளில் ட்ரம்ப் கொண்டுவரும் மாற்றங்கள் உலக நாடுகளுக்கு புதிய சவால்களை உருவாக்கியுள்ளன. புட்டினின் தொடரும் போர் நடவடிக்கைகளும் அமெரிக்காவின் அரசியல் மாற்றங்களும் இணைந்து உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளன. இந்த சூழல் உலக நாடுகளிடையே பதற்றத்தை அதிகரித்து வருவதோடு பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியான பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச பாதுகாப்பு நிலவரங்கள் மோசமடைந்து வருவதால் உலக நாடுகள் அனைவரும் தங்களது பாதுகாப்பு உத்திகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன.
உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 7 பேர் பலி. போலந்து போர் விமானங்கள் அவசர குவிப்பு. உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் நடத்திய கடுமையான ஏவுகணை தாக்குதல்களில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தலைநகர் கியூ மற்றும் மேற்கு பகுதியான லிவிவ் உள்ளிட்ட பல நகரங்களை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. உக்ரைன் எல்லைக்கு அருகில் ரஷ்யாவின் தீவிர தாக்குதல்கள் எதிரொலித்ததைத் தொடர்ந்து அண்டை நாடான போலந்து தனது வான்வழியை பாதுகாக்க போர் விமானங்களை உடனடியாக அனுப்பியது. இந்த வான்வழி தாக்குதலால் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் பல உட்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதால் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதிகரித்து வரும் இந்த வான்வழி அச்சுறுத்தல்களை சமாளிக்க உக்ரைனுக்கு கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தேவை என அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவின் இந்த திடீர் மற்றும் தீவிர தாக்குதல்கள் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவிலிருந்து டென்மார்க் என்ற ஈசிஜெட் விமானம் அவசர திசை மாற்றம். பிரித்தானியாவின் மான்செஸ்டர் விமான நிலையத்திலிருந்து டென்மார்க்கின் கோபன்கேகனை நோக்கி பறந்து கொண்டிருந்த ஈசிஜெட் விமானம் திடீரென தனது வழியை மாற்றி அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத திடீர் சூழ்நிலை அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த அவசர திசை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விமானி உடனடியாக தரை கட்டுப்பாட்டு அதிகாரிகளுடன் பேசி அருகிலுள்ள பாதுகாப்பான விமான நிலையத்திற்கு விமானத்தை திருப்பினார். விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் அனைவரும் எவ்வித ஆபத்துமின்றி பத்திரமாக வெளியேற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திடீர் அவசர தரையிறக்கம் குறித்து விமான நிறுவனத்தின் பொறியியல் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த எதிர்பாராத நிகழ்வினால் பயணிகளின் கோபன்கேகன் பயணம் தாமதமானதோடு விமான சேவைகளிலும் தற்காலிக தடையை ஏற்படுத்தியது.